கடந்த 2ஆம் மாதம்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிருந்தேண்ணா. பைக்ஸ் ஆக்சிடென்ட் ஆகினதில் அண்ணா இவ்விடத்தில் நம்ம மட்டக்களப்பு செல்லும் வழியிலண்ணா பவனதீவு அருகில் ஆக்சிடென்ட் பட்டதுண்ணா. அது உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஆயத்தியம்லாம் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் வளமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா என் பேர் ஆனந்த கிருஷ்ணன். வைஃபோட பேர் வசந்தி. 2 பிள்ளைகள் அண்ணா. மூத்த மகன் அண்ணா பாடசாலை போகிறாரு. 2வது இளைய மகள் அண்ணா, அவருக்கு 2.5 வயசு தான் ஆகுது. இப்போ அண்ணா இது வந்து எனக்கு கடந்த 2ஆம் மாதம்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிருந்தேண்ணா. பைக்ஸ் ஆக்சிடென்ட் ஆகினதில் அண்ணா இவ்விடத்தில் நம்ம மட்டக்களப்பு செல்லும் வழியிலண்ணா பவனதீவு அருகில் ஆக்சிடென்ட் பட்டதுண்ணா. அது ஒரே காலம்னா 2 இடத்துல முறிவுகள் ஏற்பட்டிருக்கு. 2 இடத்துல மேல் பக்கமும் முறிவு, கீழ் பக்கமும் முறிவாகிருக்கு. எனக்கு மேலே இதாலையும் முறிஞ்சிருக்கேன்னா கீழுக்கும் முறிஞ்சிருக்கு. கீழுக்கு முறிவு. அப்போ நீங்கள் எப்படியான நிலப்பாடோடு இருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்றீங்க? அன்றைய சாப்பாடுக்கு என்ன செய்கிறீங்க? சிறிய தொழில் செய்துக்கிட்டு தான் இருக்கோன்னா அதை ஃபுல்லாக என் மனைவி தானே பார்த்துக்கொள்கிறா. இப்போ அதில் வரதில்லைன்னா நாங்கள் குடும்ப இதை செய்கிறோம். ஆனால் நாங்கள் நுவர்லேச இதில் இருந்தேன்னா தேயிலை கொண்டு வந்தேன்னா இங்கே உள்ள வீடுகள்னா நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கோம். தேயிலை, சர்க்காரம் அந்த மாதிரி இதுகளை கொண்டு போயிட்டோன்னா வீடாக நாங்கள் விற்று வருமானம் தேடுறோண்ணா. அந்த தொழில் தான் எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் அந்த தேயிலை அண்ணா இங்கே வந்து எவ்வளோ காலம் அந்த தேயிலை தொழில் அதை நீங்கள் எவ்வளோ காலம்? ஆனால் நாங்கள் நுவர்லேருந்து வந்தோன்னா இப்போ கடந்த ஒரு 3 வருடங்கள் ஆகுது. நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்து வந்து ஒரு 1.5 வருஷ காலமாக தான் ஆகுது. 1.5 வருடமாக அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கிடையில் ஏற்பட்ட விபத்து தானே அது. இப்போ அதனால கடுமையாக தொழில் பாதிப்பு ஏற்பட்டு இப்போ ஃபுல்லாக என் மனைவி தான் அதை இல்லைண்ணா. நாங்கள் வந்து ட்ரெயின் மூலயமா போட்டோன்னா லக்கேஜ் போட்டோன்னா இங்கே நாங்கள் பெடிகுலோ ஸ்டேஷன்லேருந்து எடுத்தோன்னா இங்கேயால் வரக்குள்ள பஸ்ஸில் ஏற்றிட்டு வர்றதுண்ணா. தனியாக கொண்டு போயிட்டு ஏற்றி வர அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைண்ணா. பெரிய அளவு இல்லைன்னா நாங்கள் ஒரு 50 கிலோ மாதிரி கொண்டு வந்தோன்னா அந்த மாதிரி வச்சு விற்கிறதுண்ணா. நீங்கள் இப்போ சாதாரணமாக 50 கிலோ கொண்டு வந்தால் எத்தனை நாளையில் விற்பீங்க? அது எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாபம் கிடைக்கும்? ஆனால் தேயிலை 1 கிலோ விற்றானா சாதாரணமாக ஒரு 300 மாதிரி கிடைக்கும்ண்ணா. 1 கிலோவுக்கு கடும் பெரிய அளவுன்ட்டு இல்லை, ஒரு 300 மாதிரி கிடைக்கும். கொண்டு வந்தலான்னா நான் இப்படி ஒரு 2 கிழமையிலான்னா விற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கேண்ணா. அப்போ நீங்கள் கொண்டு வர தேயிலை அவ்வளோத்தையும் விற்று போட்டுருவீங்க? பிஸ்னஸ் ஆகலாம். கடன் இப்படி வாங்குறவங்க, கடன் கொடுத்து செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ 1 கிழமையில வாங்கிட்டு 1 கிழமையில கொடுக்க வீடாக தானே விற்கிறது. நாங்கள் இப்போ அவங்களோட பொருளாக ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி செய்வாங்கண்ணா. அப்படி இப்போ எதுவுமே ரெடி கேஷாக கொடுக்குறது இல்லைண்ணா. இப்போ நாங்கள் சில வேலை கடன் கொடுத்துட்டோன்னா கடன் திரும்ப வாங்குறது. அப்படி டைம் தந்துட்டு வாங்குவாங்க. அதில் பாராடக்கூடிய விஷயம் இங்கே உள்ளவங்க அந்த ஏமாத்துறதெல்லாம் இல்லை. கொடுத்துட்டா திரும்ப அடுத்தக்கெல்லாம் போகிறனால கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு திரும்ப வாங்குவாங்க பேலன்ஸுக்கு. இல்லை அப்படின்னு இது வரைக்கும் எங்களுக்கு நடந்தது இல்லைல்ல. அப்படி செய்ததில்லை. நல்ல நேர்மையாக இருப்பாங்க இங்கிட்டு. அது மூலியமான கொஞ்சம் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் என்ன பாடம் இருக்கிறீங்க? தம்பியை படிக்க வைக்கணும். எத்தனாம் ஆண்டு படிக்கிறார் தம்பி? அவர் அண்ணா 7ஆம் வகுப்பு படிக்கிறார். 7ஆம் ஆண்டு படிக்கிறாரு. எந்த ஸ்கூல் போகிறார்? ஆயத்தியமலை ஸ்கூல். ஆயத்தியமலை ஸ்கூல் போகிறாரு. இப்போ அவர் என்னத்தில் போகிறாரு? இப்போ இப்படியான பிரச்சனை உங்களுடைய வருமானங்கள் என்ன நடக்குது? ஆனால் வருமானம் என்னன்னா சரியான குறைவு. வருமானம் குறைவு. இனி உள்ளதை வச்சனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காமண்ணா. உங்களுக்கு அந்த கியூஆர் பதிவுகள் அப்படி எதுவும் இருக்குதா? கியூஆர் பதிவு இருக்கண்ணா. அவங்களோட அம்மாக்களுக்கு இருக்கண்ணா. அதில் அவங்களோட வருமானம் வருதுண்ணா. கியூஆர் பதிவு வருது. இப்போ உங்களோட இடத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணி பார்க்கக்குள்ள என்ன கஷ்டம் கிடைக்கின்ற மாதிரி இருக்கு. இந்த வீடெல்லாம் பெரிய ஆனால் நாங்கள் பொதுவானா ஊரில் இருந்து வரக்கலண்ணா. ஆயத்தியமலை அங்கே நுவர்ல இருந்து இங்கே வரக்கல எங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை.
இப்போ இங்கே வந்த பிறகு தான் இங்கே உள்ள ஆர்எஸ் தலைவர்மாரெல்லாம் சேர்ந்து தானா எங்களுக்கு ஒரு வளவு ஒன்று தந்திருக்காங்க, இடம் ஒன்று தந்திருக்காங்க. அப்போ எங்களுக்கு வீடு கட்ட வசதி இல்லாதனால நாங்கள் இன்னொருத்தவங்க வீடு தந்து இருந்தோம்னா, இப்போ இருந்து இதோட எனக்கு 3வது வதிவிடம்னா நாங்கள் இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ இந்த கடந்த 2 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வேறு இன்னொரு ஸ்தலத்தில் இருந்தோம். எனக்கு எக்ஸிடென்ட் ஆகின பிறகு நாங்களோட போக்குவரத்து இயலாதுன்னு இதுலன்னா இந்த ரோடு வரமாக வந்ததுண்ணா, இந்த இடத்துக்கு வந்ததுண்ணா. ஆமாம் ஆனால் என் மூலியமாக குடும்பத்துக்கு எந்த தொழில் எதுவுமே இல்லைண்ணா. நான் வீட்டை தான் இருக்கேண்ணா, வீட்டை தான் இருக்கேன். இப்போ எங்க இந்த 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் சாப்பிடணும். மற்ற இந்த படிப்பு செலவுன்றது அவ்வளவு இது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்பட்ட நிலைமை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? மேனேஜ் பண்ணுறதால இந்த குப்பை புத்தகம் பொறுத்த மட்டும்லாம் ஸ்கூலில் பாடசாலையில் தராங்க, அதில் அவர் மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா. இனி மற்றபடி என்ன இந்த சின்ன வருமானத்தில் தானே ஓடி இருக்கணும். பெரிய அளவு வெளியில் எங்கேயுமே எங்களுக்கு உதவின்ற எதுவுமே இல்லைண்ணா. அப்போ அந்த உள்ளதில் மட்டும்தானே நாங்கள் ஓடி செய்து கொண்டிருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்த வந்து ஆர்டிஸ்ட் தான் எடுத்ததுவாங்க? இல்லை இந்த இடம்னா இது வந்து இப்போ நாங்கள் வாடகைக்கு கேட்டு வந்த இடம்னா எங்களோட இடம் வந்து அங்கே உள்ளே இருக்கண்ணா. இதில் வேறு வாடகை வேறு கொடுக்குறீங்களா அதுக்கு? இது வாடகைன்னு கதைச்சிருக்கண்ணா. இன்னும் அவர் வாடகை பற்றி ஒன்றும் சொல்லலை. கரண்ட் பில் இவரை வந்து 6 மாதம் ஆகிட்டேன். 6 மாதத்துக்கு எவ்வளோ வாடகை? இல்லை முதல் மாதம் மட்டும் கட்டினதுன்னா அதுக்கு பிறகு 5000 ரூபாண்ணா. 5000. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸலமானது அதை பார்த்து போட்டு அதுக்கு வாடகை பண்ண ஐயா கொஞ்சம் பிடிங்க. சரி அங்கலாம் ஐயா எடுத்து. அப்போ நீங்கள் 6 மாதமாக அந்த வாடகைலாம் கொடுக்கல. அவங்க வந்து உரியாக்கள் வந்து கேட்கவும் இல்லையா? அதில் உரியாக்கள் வந்தாரண்ணா, ஒருக்கா வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாரண்ணா, கரண்ட் பில் தண்ணி பில்லை நீங்கள் கட்டுங்க, மிச்சது அப்புறம் பாப்பாமான்ட்டு போனார். இன்னும் வாடகை பற்றி எதுவுமே கதைக்கலைண்ணா அவர். கரண்ட் பில் தண்ணி பில் கட்டுங்கண்டா. இப்போ கரண்ட் பில் சாதாரணமாக தண்ணி பில் அப்படி கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 வராதா? அண்ணா கூட தான் வருதுண்ணா. 3000 இல்லையா? எங்களுக்கு சாதாரணமான கரண்ட் பில் மட்டும்னா ஒரு எப்படி ஒரு 3500 வரும்ண்ணா. தண்ணி பில்லு 2000 2500 மாதிரி வருதுண்ணா. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி கட்டுறீங்க? இதை படிக்கணும், வீட்லேயும் மக்கள் கூடுதலாக நிற்கிற மாதிரி அவதானிக்கிறேன். சொல்கிறது என்னன்னா, கடந்த ஒரு 4 மாதம் காலமானா 2மே கட்டுப்படலை நம்மளால். இந்த பில்லெல்லாம் அப்படியே இருக்கு கட்டுப்படாமல். வெட்ட வந்த தண்ணி பில்லுக்கு வந்தவங்கன்னா அவங்க சொல்லியிருக்கோம், கொஞ்சம் ஒரு டைம் ஒன்று கேட்டோம்னா. மற்றபடி கரண்ட்டு வரல நானும். இப்போ இந்த மற்றது அப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி கட்ட போகிறீங்க? இப்படி இல்லாத பாடம் இருக்கிறீங்க. இந்த ஆட்கள் நான் கவனிச்சு கொண்டு வரேன். ஒரு 5-6 பேர் மட்டும் இருக்குது. ஆக மொத்தமான குடும்பத்தில் எல்லாம் 7 பேர் இருக்குமாண்ணா. இப்போ என்னத்தை கதைக்கிறது, என்ன செய்வது பாடுறேன். அக்கா முடிஞ்சு யோசிச்சு கொண்டிருக்கா. இப்போ அக்காவோட நான் இப்போ என்னத்தை கேட்குறேன், நானும் இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அதனால தம்பி என்ன பாடு இருக்குது. சின்ன இந்த தொழில் மூலமாக தானே அவ்வளோ பேரும் இந்த வியாபாரம் தானே. இப்போ இந்த மனைவி ஓடி போயிட்டு செய்துட்டு வரோம். ஓண்ணா கொஞ்சம் பார்ப்போம் அப்படி இருந்து கொடுங்க. எப்படி வியாபாரம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போகிறீங்க? என்ன எவ்வளோ பேஜஸ் பண்ணுறீங்க சாமான்? அண்ணா இது மட்டக்களப்பில் இருந்து ஒரு வாகனத்தில் ஒரு ஒருத்தர் கொண்டு வந்து தரலாம் எங்களுக்கு. என்னென்ன சாமான் வச்சுருக்கீங்க? இதில் இருக்கண்ணா பிஸ்கட் ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்குண்ணா. மற்றது செமன் சோயா மீட் அந்த ஐட்டம் மட்டும் தான் இருக்குண்ணா. டொஃபி சோடா சோயா மீட் அரிசிமா நீ அந்த கூல் பேக்கெட் அது மட்டும் தான் இருக்குண்ணா. டொஃபி ஐட்டம் இதனால இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம்னு சொன்னா ஒரு 1000 ரூபா. 1000 ரூபா மாதிரி என்ன அந்த அளவு பார்க்கலண்ணா. உங்களுக்கு 1000 ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்குதா? காணாதண்ணா. கடன் பிரச்சனை கடன்கள்னா மற்றது எல்லாம் 7 பேர் இருக்கானா சாப்பாடு பிரச்சனைகள். எங்களோட 4 பேர் அண்ணா. மனைவியோட அம்மா இருக்காங்க, அவரோட பெரியம்மா பெரியப்பா எங்களோட தான் இருக்காங்க. நல்லா
நாங்கள் 4 அம்மாவும் அம்மாவும்னா மனைவியோட அம்மாவோட அக்காவும் அவரோட ஹஸ்பண்டும் மனைவிட அம்மாடா அம்மாவும் மனைவிட அக்காவும் அவரோட அம்மாவோட அக்காக்கள். அப்ப அவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர். இப்ப நீங்க 7 பேர். 7 பேர் மொத்தம். என்ன கிரைவா இது என்ன சைக்கிள் அமைச்சிருக்கிறீங்க? இல்லை நான் மகண்ட இல்லை நான் அது இல்லை மகண்ட சைக்கிள்னா கொஞ்சம் பழுதா போயிட்டு அதை இணைக்கி கொடுப்போம் அப்படின்ட்டு. பழுதா போயிட்டா என்ன பழுதா போயிட்டு? இது அன்றைக்கு பாடசாலையில் போகிற நேரம்னா டயரை வெட்டி கொஞ்சம் டச் போட்டு கொடுத்துருக்காங்க பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள். இனி அதை இணைக்கி கொடுப்ப மாட்டேன்னு கழட்டினது. வெளியில் கொடுத்தா பெரிய அளவு காசு போகணுன்னா நம்மளே இணைக்கிறது. எவ்வளோ கேட்டவங்க? இது டயரை போட்டு டியூவை போட்டு ஃபுல்லாக செய்கிறதா இருந்தால் 8000 வேணுமாண்ணா. 8000? அது அந்த பிரேக் கட்டெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்கன்னா 8000 வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளதை நம்மளே செய்வோன்னு சொல்லிட்டு இந்த டயரை வெட்டி வச்சுருக்காங்க. நீ உள்ளுக்கு ஒரு சின்ன டயர் துண்டு ஒன்று வச்சு டயர் 8000 போகுதுதான். டயர் புதுசாக அந்த டயர் வாங்குறதுனா 4500 வருதுன்னு அந்த டயர் இருந்தால் டயரை வெட்டியிருக்காங்க. உள்ளுக்கு டியூப் மட்டும் 1500. இனி போக்குவரத்துக்கு இனி உதவிக்குன்னு மகன் மட்டும் தான் இருக்காருண்ணா. இப்போ இனி அவருக்கு ஏதாவது இணைக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே இணைக்கிறதுல கடையில் கூட பாருங்க, கடையில் கூட போட்டு இணைக்கல, நம்மளே எனக்கு அவடத்தில் கொண்டு போய் கொடுத்தாலும் பெரிய ஒரு தொகை ஒன்று கேட்பாங்களேண்ணா. உங்களுடைய நிலப்பாடுகள் ஆரோக்கியமாக தான் இருக்குது, பார்க்கக்குள்ள ஆரோக்கியமாக தான் இருக்குது. உங்களோட கதை பேச்சுகள் ஒரு செயல்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த இப்போ உங்களுடைய இந்த எப்படி ஒரு பெரிய ஒரு தடையாக தான் நான் நினைக்கிறேன். ப்ளக் பண்ணி இது மட்டும் தானே, இது மட்டும் தான் எங்களுக்கு தடையாக இருந்ததுண்ணா. ஒரு இதாக இருக்குது. இன்னொரு 6 மாதத்துலேயோ அண்ணா இது அடுத்த வருடம் அண்ணா 3ஆம் மாதம் அல்லது 4ஆம் மாதம் அளவில் தான் அது கழட்டுப்படும். கழட்டுப்படும். இப்போ எப்படியும் இன்னொரு ஒரு 8 மாதங்கள் 8 ஒரு ஆக பார்க்க போனால் ஒரு வருட காலம் வெயிட் பண்ண வரும். வெயிட் பண்ணாலும் நீங்கள் இப்போ இப்படி தானே இந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த ஓடி கீடி திரிஞ்சு கொண்டு இல்லை நான் இது அந்த அளவுக்கு கேளாத என்னன்னு கேட்டால் இப்போ எனக்கு மேலுக்கு எக்ஸிடென்ட் ஆகினதுனா இன்னொன்று கீழுக்கு பாதம் எக்ஸிடென்ட் ஆகினதுனால பாருங்க முழங்கால் இங்கே இருக்குது, பாதம் வேறு எங்கேயோ தான் இருக்குது, திரும்ப தான் இருக்குது. இப்போ முழங்கால் இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு கீழே என்கிட்ட அது சரிவா இருக்குது, நேராக இல்லை சரியான அளவில் அந்த பொருத்திக்க எல்லாம் உள்ளுக்கு நிறைய உடைவுகள். அப்போ இந்த காலையும் வச்சு முற்காலத்தை கொண்டு போகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். மற்றது நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் முதலே மாதிரி. இப்போ அந்த காடை ஊண்டி நீங்கள் கடினம் பண்ண சரியான கடினமாக இருக்குது. 10-15 கிலோனாலும் தூக்கிட்டு அந்த அளவு இல்லை, வாய்ப்பு இல்லை. என்னமெண்டா இளம் பொடியங்கள்ட்டு சொன்னால் ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ வயசாக நாங்கள் இதுக்காக தானே இப்போ நமக்கு அதை பிரச்சனை தலைவருக்கு அது எவ்வளோக்கன்னா இப்போ 12 மண்டா அது டக்குண்டு திரும்பவும் அது இன்னொரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வரும். அப்போ இனி மிகவும் அவதானமாக இருக்கும். அந்த பஸ்ஸில் படியில் ஏறுறது கூட கடினம். கால் வளையாதண்ணா, கால் வளைக்க இயலாது, பெரிய அளவு கால் வளையாது. 4 தரம் கிழமைக்கு ஒருக்கா கிளினிக். ஆட்டோவுக்கு மட்டும் படத்துலேருந்து போகிறதுக்கு 3500 எடுக்காங்க, போயிட்டு வர்றதுக்கு 5000 வேணும். இப்போ அதே அந்த இதனால நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, டேட் பாருங்கள் எப்போ எழுதி கொடுத்துருக்காங்கன்ட்டு கொப்பியில். இப்போ ஒரு மாத காலமாக ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட போகிறதில்ல. பொருளாதாரம் வேணுமா நான் போயிட்டு வர்றதுக்கு? இங்கேருந்து போயிட்டு வரணும் ஆட்டோ காசு 3500 எடுக்காங்க. 500 மருந்து வெளியில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ எனக்கு சொன்னாங்கன்னா பாதத்தை நீங்கள் கீழே வச்சு உங்களோட உடம்பை பேலன்ஸ் பண்ணி நடங்க அப்படின்ட்டு. இது அவ்வளோ கம்பியிலே ரத்தம் வரும். நடந்த இப்போ அதனால தான் என்ன செய்யுது, நடக்காமல் திரும்ப இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்து இந்த க்ரீம் டியூப் மருந்து ஒன்று வாங்கி போகிறதுக்கு 2300 ஒரு டியூப் மருந்து. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் அந்த காயத்தை ஆற்றணும், மற்ற காயத்தில் ஆறாது. ஒரு கம்பிக்கு 5 ஒரு ரவுண்டுக்கு 5 கம்பி உள்ளுக்கு இறங்கியிருக்கு எலும்புல இருந்து. மொத்தம் 15 கம்பி உள்ளுக்கு இருந்து வருது. இப்போ இதுவும் வைத்தியசாலையில் செய்து முடிய 5,80,000 கட்டணும் அப்படின்னாங்க. திரும்ப ஹாஸ்பிட்டலில் உள்ள இது ஒரு கம்பெனி உண்டு அவங்கள, அதில் எல்லாம் பொருளெல்லாம் கொடுத்து எங்களுக்கு இந்த கம்பி தொகையை மட்டும் செலுத்த சொல்லியிருக்காங்க.
அது 1,53,000 வந்தது. இப்போ அதுலேயும் ஒருத்தர் உதவி பண்ணி ஒரு 70,000 மாதிரி கட்டியிருக்கு. அப்போ மிச்சத்தை இது கலெக்டர் நேரம் மாதிரி பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது அவங்க அம்மா இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். சரி. பார்ப்போம். இந்த ஐயா போறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். நீங்க என்ன முறை? நாங்கள் வந்து இப்போ ஒரு 2 வருடமாக இங்கே தான் இருக்கோம். நம்மளோட அப்பாவா? அவர் மருமகள், அது வந்து மகள், அண்ணோட மகள். அண்ணோட மகள். உங்களோட மனைவி இருக்காங்களா? இந்த இருக்காங்க. இந்த காட்டுங்களுக்கா மனைவி இருக்காங்க. நம்மளோட அண்ணன், இது அண்ணன் பேர் தான் இறந்து போனார். அண்ணன், நம்மளோட அண்ணன் தான் இறந்து போனவர். உங்களோட அண்ணன்? இங்கே அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. 3 பேர் இப்போ எவ்வளோ நாள் வரைக்குங்க இங்கே அண்ணனோட இவரோட நாங்கள் இருக்கோம் இப்போ ஒரு 3 வருடம். 3 வருஷம் வரைக்கும். சரியா? சரி. ஓம் தலைவர் வணக்கம். தலைவர் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் கதைங்க. வணக்கம். இப்போ எங்களுடைய ஐத்தியமலை வடக்குக்கு இவங்க வந்து இப்போ 3 வருஷ காலம் ஆகுது. இவங்க வந்தாப்புல இவங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த ஆர்டிஸ் மூலமாக தான் எங்கள் வீட்டு திட்டம் கொண்டு வந்து அதில் வீடுகள் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் இப்போ 2 வீட்டில் இருந்தவங்க மாறி அவங்களுக்கு கொஞ்சம் விட வசதி காணாமல் 2 வீடு மாறி இருந்து மறாஞ்சால் தெற்குக்குள்ளே ஒரு வீடு இருந்தவங்க. கடைசியாக இப்போ அவருக்கு அந்த பிஸ்னஸ் ஒன்று செஞ்சு கொண்டு இருந்தவர், இந்த பிஸ்கெட் தேயிலை அதில் சோப்புகளை கொண்டு வீடு வீடாக கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளே, பிஸ்னஸுக்கு போய்க்கு கொண்டு இருக்கக்குள்ளே இந்த பவுனரி ரோட்டில் போய்க்கு கொண்டு இருக்கக்குள்ளே அங்கே இருந்த ஒரு குறுக்கால ஒரு பைக் கொண்டு வந்து அவரில் மோதி அப்படியே அந்த இடத்துல அவர் அடிபட்டு அப்படியே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்குள்ளே ரோட்டால் போனாக்கள் டக்குனால ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆம்புலன்ஸிலே மட்டக்களப்புக்கு ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ இந்த 6 மாத காலமாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வார்டில் இருந்து இப்போ இருந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறாரு. கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஊருக்குள்ளே எல்லாரையும் விட கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து 7 பேர் அவங்களோட ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. சரி சோரம். இந்த நாங்கள் தான் பதிவை வந்து எங்களுடைய சேனலில் போடுறோம், யூடியூப் சேனலில் போடுறோம். பார்க்குற உறவு யாராவது உதவுறதுக்கு முன்பு நாங்கன்னு சொன்னால் வருகிற காலங்களில் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் ஆர்டிஸ்ட் தலைவராக சந்திக்கிறோமா? சரிதானே வரும்? ஓகேயா? எங்களோட பதிவை வீடியோவில் வந்து பார்க்குற உறவுகள் தம்பிமார்கள் எங்களோட வீடியோவில் கொஞ்சம் பயிரும் பட்சத்தில் வந்து வருகிற காலங்களில் வந்து இறுக்கமாக ஏற்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விடிவெளி ஒன்று கிடைக்கும். எனவே எங்களோட வீடியோ வந்து பயிருங்க அப்படி நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போமா? நன்றி.